ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயும் கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். விடுமுறை நாள் என்பதபடியினாலே அநேக ஆங்காங்கே கூட்டங்கள் இருந்த போதிலும் இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கேள்விப்பட்டது போல ஒரு பெரிய தேசத்தை சந்திப்பதற்கு அநேக தேவ மனிதர்களை ஆண்டவர் ஆங்காங்கே எழுப்பி வருகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதிலே நமக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக இந்த காலை கூட்டத்திலே வந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராதனா में है छुटकारा, आराधना में है चंगाई, आराधना में है छुटकारा, आराधना में है चंगाई, शरीर प्राण आत्मा में शांति देता है ज्ञान से प्यारे प्रभु, शरीर प्राण आत्मा में शांति देता है ज्ञान से प्यारे प्रभु। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा। எல்லாரும் பாடலாமா? आराधना में है छुटकारा, आराधना में है चंगाई, आराधना में है छुटकारा, आराधना में है चंगाई, शरीर प्राण आत्मा में शांति देता है ज्ञान से प्यारे प्रभु, शरीर प्राण आत्मा में शांति देता है ज्ञान से प्यारे प्रभु। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा। मांगोगे तुम्हें मिलेगा, ढूंढोगे तुम पाओगे, मांगोगे तुम्हें मिलेगा, ढूंढोगे तुम पाओगे, खटखटा वो खुलेगी स्वर की आशीष से, खटखटा वो खुलेगी स्वर की आशीष से, पाओ तुम उसे अभी। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा। मरबड़ीमा प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। प्रार्थना करे, आराधना करे, वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा। हालेलुया, हालेलुया। मांगोगे तुम्हें मिलेगा, கேள் உனக்கு கிடைக்கும், தட்டுங்கள் தேடு அவரை, ढूंढोगे तुम पाओगे, खटखटाओ தட்டுங்கள் திறக்கப்படும், நிச்சயமாக திறக்கப்படும்। ஹல்லேலூயா। தேசத்தின் பல பகுதிகளிலே விசேஷமாக வட இந்தியாவிலே ஆங்காங்கே தேவன் அந்த ஆசீர்வாதமான துளிகளை விழப்பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் தென்னகத்திலே இருக்கிற தேவ மக்கள் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருப்பது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. சமீப நாட்களிலே நடக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்றால், விசேஷமாக எங்களுடைய பணித்தளங்களில் நடக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் மற்ற பகுதிகளில் இருக்கிறது உங்களை அறிவதற்கு வாய்ப்பில்லை. நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்திலே சத்ரா என்கிற ஒரு ஊரிலே ஒரு ரோமன் கத்தோலிக்க சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அறிந்தார், படிப்பு தெரியாதவர், அதிகம் படிக்காதவர், வேதத்தை வாசிப்பதற்கு எழுத்து கூட்டித்தான் வாசிக்க வேண்டும். எங்களோடு கூட பணிபுரிந்து தன்னுடைய மனைவியின் வேலை நிமித்தமாக ஊழியத்திலே அவர் வேறு இடத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது போது
ஜேம்ஸனுடைய சில கொள்கைகளை நிமித்தம் அவரை எங்களோடு கூட வைக்க முடியாதபடி இன்னொரு நபரை அங்கே நாங்கள் அனுப்பி தந்தோம். அவர் எங்களோடு கூட இணைக்கப்பட்டில்லை, ஆனால் எங்களோடு கூட ஆவிக்குரிய விதத்தில் இணைந்திருக்கிறார். பல வருடங்கள் எங்களோடு கூட பணிபுரிந்தவர். அவரும் அந்த இடத்திலே அவரோடு கூட இணைந்து செய்கிறார்கள். இன்றைக்கு அந்த இடத்திலே தேவனாய கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் 50,000 மக்கள் கூடி ஆண்டவரை அறிவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இது இந்த பக்கத்திலே. அங்கே இன்னும் கொஞ்சம் உத்தரப்பிரதேசத்திலே அலகாபாத் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கிறது. அங்கே வைஸ் சான்சலராக இருக்கிற அந்த டாக்டர் லால் என்பவரை தேவன் தொட்டார். அவர் இன்றைக்கு ஆராதனை நடத்துகிறார். அங்கே 30,000 மக்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? யார் தெரியுமா பிரீச்சர்? வைஸ் சான்சலர் தான். வைஸ் சான்சலரையே ஆண்டவர் பிடித்திருக்கிறார். எதற்காக இதை சொல்கிறேன்? படித்த மனிதனையும் படிக்காத மனிதனையும் வட இந்தியாவிலே தேவன் எழுப்ப ஆரம்பித்து விட்டார். ஒவ்வொரு நாளும் ஒருவேளை ஒரு கூட்டத்துக்கு 30,000 வர்றது பெருசா இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொரு வாரமும் 30,000 பேர் வர வேண்டும் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. ஒவ்வொரு வாரமும் 50,000 பேர் வர வேண்டும் என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. நினைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு மேலே பூர்ணியா என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த பூர்ணியாவில் எனக்கு தெரிந்த இன்னொரு நண்பர் பல சில வருடங்களாக 5-6 வருடங்களாக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கும் அவருக்கு நல்ல தொடர்பு உண்டு. அவர்கள் ஒரு சின்ன அநாத இல்லத்தை நடத்துகிறார்கள். திடீரென்று அந்த சிறு குழந்தைகள் மிகவும் கஷ்டத்தில் இருந்து வந்த குழந்தைகள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவ ஆவியானவர் அவர்களை தொட்டார். அந்நிய பாஷையில பேசினார்கள். அவர்களை பார்ப்பதற்கு ஒரு மலையாள பெண்ணை வைத்திருந்தார்கள். எல்லாரும் கூட்டத்துக்கு போய்விட்டார்கள். மலையாள பெண் தான் அவளுக்கு வார்டனாக வைத்திருந்தார்கள். அவள் வந்து சில மாதங்கள் தான் ஆகிவிட்டபடினால ஹிந்தி அவளுக்கு தெரியாது. அவர்களை பார்ப்பதற்காக வைக்கப்பட்டு போயிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். திடீரென்று இந்த சிறு பிள்ளைகள் ஜெபித்த போது ஆவியானவர் அவர்களில் அசைவாடினது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில பேசி துதிக்க ஆரம்பித்தது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளை எழுந்து வந்து நேரடியாக சுத்த மலையாளத்துல இவளை பார்த்து, நீ இங்கே வந்து பயந்து கொண்டிருக்கிறாய், நீ மிஷினரியாய் வந்து விட்டால் பயந்து கொண்டிருக்கிறாய், ஏனென்றால் உனக்குள்ள இந்த வியாதி இருக்கிறது என்று அவள் சொன்ன போது அவள் ஆடி போய்விட்டாள். இயேசுவனை சுகமாக்கிறார் என்று சிறு குழந்தை அவள் மேல கைகளை வைத்து ஜெபித்த போது இன்றைக்கு அவள் சுகமானது மாத்திரமல்ல, அந்த தீ பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் எல்லாம் பரவி 50 கிராமங்களிலே இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவர் சுகமளிக்கும் ஊழியத்திற்கு உபயோகப்படுத்தி வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஐயா, உங்களுடைய ஜெபங்கள் வீண் போகவில்லை. ஹல்லேலூயா. ஆங்காங்கே தேவன் தம்முடைய மழையை தொனிக்க பண்ணுவதற்காக ஆங்காங்கே ஒவ்வொரு துளியாக விழுகிறது. இதை கண்ட சத்ருவும் தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்கிறான். ஆனால் அவன் தோற்று போனவன் தானே. ஹல்லேலூயா. அவன் தோற்று போனவன் தானே. இதை நாங்கள் எல்லா நிலைகளிலேயும் எல்லா காரியங்களிலேயும் பார்க்கிறோம். எங்களுடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. தேவன் தேசத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். வட இந்தியாவிலே சிறுவர்களையும் பெரியவர்களையும் படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அதற்குரிய பெரிய பங்கு தமிழகத்திலே முழங்கால் முடக்கின உங்களுக்கு உண்டு. ஆட்களை அனுப்பி தந்த உங்களுக்கு உண்டு. ஆண்டவரின் நாமத்தை சொல்வதற்கு அனுப்பி தந்த மிஷனரிகளை தாங்குகிறவர்களுக்கு உண்டு. அந்த பங்கு உங்களுக்கு பெருகும் போது இன்னமும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதிலே ஒரு சந்தேகம் இல்லை. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்த போது நமக்கு மிகவும் பழக்கமான ஒரு அதிகாரத்திலிருந்து சில உண்மைகளை பேசும்படியாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த அதிகாரத்தின் சம்பவத்தை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். பழக்கமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து அதன் மத்தியில் இருக்கிற தேவ ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களிலே மையமாக கொள்ளும்படியாக 4 பேரை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். குஷ்டரோகியான ஒரு மனிதன் சுஸ்தமாவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிற 4 பேர் என்கிற காரியத்தை உங்களுக்கு இந்த பகுதியில் இருந்து பேசும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்தினார். நன்றாய் கவனியுங்கள்.
இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாயிருந்த நாகமான் என்னும் பெரிய வீரன் ஆண்டவருடைய கிருபையினால் அவனுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட அந்த மனுஷனுக்கு இப்பொழுது குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்று முதலாவது வசனம் வாசிக்கிறது. கேட்போம், கேட்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஒரு மனிதனை உங்கள் கண்ணுக்கு முன்னதாக நிறுத்தி பாருங்கள். பெரிய பராக்கிரமசாலி. வேதமே அவனை குறித்து மிகுந்த பெரிய பராக்கிரமசாலி என்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் என்றும் அவனை சொல்லுகிறது. தன்னுடைய ராஜாவிடத்திலே மிகுந்த ஃபேவர் அல்லது தயவு பெற்றிருந்த மனுஷன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு அவனை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் என்றும் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை அவன் அறிந்ததும் இல்லை, ஆண்டவரை அவன் புரிந்து கொண்டதும் இல்லை. மாறாக தேவனற்றவனாகி அவனுடைய வாழ்க்கை குஷ்ட ரோகத்தினால பாதிக்கப்பட்டு இப்பொழுது வேதனைக்குள்ளாக இருக்கிறது. இன்றைய நாட்களுக்கும் அந்த நாட்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு குஷ்டரோகியா இருக்கிற மனுஷனை யாரும் தீண்ட மாட்டார்கள். இஸ்ரவேலிலே குஷ்டரோகியா இருக்கிற மனிதன் மற்றவர்கள் தன்னிடத்திலே தெரியாமல் வந்தாலும் தீட்டு தீட்டு என்று அலற வேண்டிய அத்தனை அவலமான சமுதாயத்தால் ஒதுக்கி வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியாக கருதப்பட்ட குஷ்டரோகம், அது வீட்டுக்கு பற்றினால் கூட அந்த வீடு இடிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற அத்தனையாய் வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியை உடைய மனிதனாக இப்பொழுது இருக்கிறான். இன்றைக்கு இந்த தேசத்தையும் இதோடு கூட நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். பெரிய தேசம். நம்முடைய தேசத்திலே கலாச்சாரத்திற்கு குறைவில்லை, நம்முடைய தேசத்திலே தாது பொருட்களுக்கு குறைவில்லை, நம்முடைய தேசத்திலே அறிவுக்கு குறைவில்லை. அமெரிக்காவுக்கு போய் பாருங்கள். நாசா என்கிற அந்த விண்வெளி கப்பல்களை செலுத்துகிறதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த விஞ்ஞான கூடத்திலே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, 6 1 ஆள் இந்தியனே. அல்லேலூயா. ஒருவேளை அமெரிக்கா செலுத்தலாம், வான்வெளிக்கு மனிதனை அனுப்பி கொண்டிருக்கலாம், சந்திரனையும் தொட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு மூல காரணமாக உபயோகப்படுகிற மனிதர்கள் யார் தெரியுமா? 6 பேரிலே 1 ஆள் இந்தியன். அங்கே வேலை செய்கிற 6 பேரிலே 1 ஆள் இந்தியன். ஆகையினால்தான் கடந்த வருடத்திலே நீங்கள் அறிந்திருக்கிறபடி கல்பனா சவுலா என்று சொல்லப்படுகிற அந்த இந்திய பெண்மணி விண்வெளி கப்பலிலே, கொலம்பியா என்று சொல்லப்படுகிற அந்த விண்வெளி கப்பலிலே செலுத்தப்பட்டாள். ஆனால் தரை இறங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன் அவள் செத்து மடிந்தாள். அவளை நாம் போற்றுகிறோம். she is from ஹரியானா. அவள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவள். போய் பாருங்கள், கலிபோர்னியாவிலே அங்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற காரியங்களை கொஞ்சம் போய் பாருங்கள். அங்கே சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளிலே நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை செய்து கொண்டிருக்கிற அனைவருமே யார் தெரியுமா? இந்திய விஞ்ஞானிகளே. All the top computer people are belonging to India. இந்தியாவை சேர்ந்தவர்களை தான் ஆண்டவர் கம்ப்யூட்டர் யுகத்திலே அதிகமாக உபயோகித்து வருகிறார். ஒருவேளை பில் கேட் அதற்கு உரிமையாளனாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னியங்கும் சக்தியை நம்முடைய நாட்டிலிருந்து தான் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் நான் ஒரு நாளிலே ஒரு கட்டடத்திற்கு போவதற்கு என்னோடு கூட இருந்த இன்னொரு அமெரிக்க நண்பரும் நானும் ஒரு லிப்டில ஏறி நாங்கள் மேலே போனோம். நான் சாதாரணமான ஒரு ஸ்லாக் ஷர்ட் போட்டு தான் நானும் அவரோடு கூட இருந்தேன். அப்பொழுது எங்களோடு கூட இருந்த 3 பேரிலே ஒரு மனிதன் டிப்டாப்பாக இருந்தவர் ஏதோ ஒரு பெரிய
கம்பெனிக்கு உரிமையாளரை போல காணப்பட்ட ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் கேட்டார், ஆர் யூ டாக்டர் என்று சொன்னார். அவர் நீ டாக்டரா என்று கேட்டார். நான் சிரித்தேன். எனக்கும் மருந்துக்கும் ரொம்ப தூரம் என்பது அவருக்கு தெரியாது. ஆகையினாலே நான் சிரித்தேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், in the states Indians are famous for medicine என்று சொன்னார். எல்லா பெரிய டாக்டர்களும் நீ இந்தியர்கள் தான் டாப் மோஸ்ட் டாக்டர்கள் என்று சொன்னார். எனக்கு அவருக்கு கை கொடுக்க வேண்டும் போல இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் சொன்னார், நீங்க ஒருவேளை மெடிசன்ல டாக்டர் இல்லைனாலும் வேற எதுலையாவது டாக்டரா இருப்பீங்கள் என்று அவரே தீர்மானித்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்து விட்டு போய்விட்டார். They recognize us. அவர்கள் நம்மை அங்கீகரிக்கிறார்கள், அறிவு படைத்தவர்கள். நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒப்பேராத நாடு, ஒண்ணுக்கு உதவாத நாடு. இல்லையா, உலக அரங்கிலே அறிவுக்கு பெயர் போனவர்கள் யூதர்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் தான் வருகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியவர்கள். நாம் சாதாரணமான மக்கள் அல்ல, நாம் சாதாரணமான மக்கள் அல்ல. இலங்கைக்கு போனால் சொல்லுவார்கள், தமிழனுக்கு முடியல கூட மூளை இருக்கிறது. அல்லேலூயா. அதுலயும் தமிழ் மக்கள் இன்னமும் விசேஷமானவர்கள். எங்க மூளை இருக்குதா? முடியல கூட மூளை இருக்குதா? அடேப்பா, தமிழர்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு மதிப்பு பக்கத்து நாட்டிலேயே உண்டு. உங்களுக்கு தெரியுமோ இல்ல தெரியாது. We are not having any depth of knowledge, we are not having any depth of resources. நமக்கு இங்கே ஒரு பெரிய சுரங்கங்கள் உண்டு, பெரிய கனிவளங்கள் உண்டு. இந்த நாட்டிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை போய்விட்டால் பலவிதமான மக்கள், பலவிதமான பாஷை, பலவிதமான காரியங்கள் அனைத்தையும் உடையவர்கள் நாம். ஆனா இந்த நாட்டுக்கு பிடிச்சிருக்கிறது என்னது? குஷ்டரோகம். அதுதான் பெரிய வேதனை. பெரியவர்கள் தான். We can make an impact everywhere. எல்லா இடங்களிலேயும் நாம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இன்னும் சில ஆண்டுகள் போனால் 2010 நம்மை ஜனத்தொகையிலும் யாரும் மிஞ்ச முடியாது. Hallelujah. We will be in the top most list. டென்சிட்டியிலே நம்மை அடிப்பதற்கு இப்பொழுது ஆள் இல்லை, ஆனால் ஜனத்தொகையிலையும் நம்மை மிஞ்ச முடியாது. நமக்கு அறிவு உண்டு, திறன்கள் உண்டு, கலாச்சாரம் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. இப்பொழுது சமீபத்தில் தமிழை செந்தமிழ் என்று சொல்லி இருக்கிறார்களே, வாட் டஸ் இட் மீன்? கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லி இருக்கிறார்களே. அநேகருக்கு அது ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம். கொஞ்சம் விளங்க வைக்கிறேன், கேளுங்கள். என்னவாம்? நாம் சொல்லுவது மாத்திரமல்ல, அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தேசிய அளவிலே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் இருந்த மொழி என்று. உலகத்திலே சில மொழிக்குத்தான் அந்த அந்தஸ்து உண்டு. கிரேக்க மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, எபிரேய மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, சமஸ்கிருத மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, லத்தீன் மொழிக்கு அந்தஸ்து உண்டு. அதோடு கூட இன்றைக்கு தமிழ் மொழிக்கும் அந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ், அதாவது 5 பெரிய மொழிகள் என்று சொல்லுகிறார்களே, அந்த 5 கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மொழிகள் என்று சொல்லுகிறார்களே, அந்த 5 மொழிகளிலே 2 பங்கு இந்தியாவில் இருக்கிறது. ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்தியன் என்று சொல்லுகிறதுல பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. அதுக்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக எந்த நாட்டுல கொண்டு பிறந்துட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. கருப்பா பிறந்துட்டமே நினைக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்று ஒரு இடத்தை இந்த சரித்திரத்தில் வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்து தேசம் என்கிற பெயர் என்னுடைய வேதாகமத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் why our country is not forwarding? ஐயா, அறிவுக்கு குறைவில்லை. இங்கிலாந்திலே லிவர்பூல் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே 37 டாக்டர்கள் ஒரே இடத்திலே இருக்கிற அந்த லிவர்பூலை பார்த்தேன். எந்த ஊர்னு கேட்டா, நீங்க எல்லாம் மட்டமா நினைக்கிறீங்களா? அந்த பீகாரில் இருந்து 37 top most doctors in one town in England alone. அவங்கள பார்த்துக்கிட்ட, இங்க என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, எங்க ஊர்ல முடியலன்னு சொல்லி இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். நான் சொல்றேன், எல்லா நல்ல ஆட்களும் வெளியே போயிருங்க ஐயா, எங்க நாட்டை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே என்று அவர்களை பார்த்து நான் பேசினேன். Why I am sharing this? நாம் நம்முடைய நாட்டை நாகமானோடு கூட ஒப்பிட்டால் பெரிய மனிதன்,
பலத்த காரியங்களை செய்தவன். அமெரிக்காவுக்கு போனீர்கள் என்றால் பழம் பொருட்களை தேடி திரிகிறவர்களை ஏராளமாக பார்க்கலாம். ஏனென்றால் அமெரிக்க நாடுகளுடைய சரித்திரம் 200 ஆண்டுகளுக்கு தான் தெரியும், மீதி அவர்களுக்கு தெரியாது. அது குடியேற்ற நாடு. நானும் நீங்களும் அப்படி அல்ல. அன்றையிலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு சரித்திரம் உண்டு, நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, நமக்கு பல கலைகள் உண்டு. உலகத்திலேயே முதல் ஜனநாயகம் ஆரம்பித்தது வேறு எங்கும் இல்லை, பீகாரில். The first democracy started from Vaishali, which is in Bihar. ஐயா, இத்தனை பெருமைகளை உள்ளடக்கிய இந்த நாட்டுக்கு பிடித்திருக்கிறது குஷ்டரோகம். என்னை ஒரு சகோதரி இன்டர்வியூ பண்ணும்படியாக வந்தார் அயல் நாட்டிலே. அவள் என்னை பார்த்து கேட்டாள், ஜபக்குமார், are you proud to be an Indian? நீ இந்தியன் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறாயா என்று சொன்னாள். நான் எதற்கு கேட்கிறாய் என்று கேட்டேன். அவள் சொன்னாள், I always be proud to be an American. ஒரு அமெரிக்கா என்று சொல்லுகிற போது எனக்கு மிகுந்த பெருமையாய் இருக்கிறது என்று கேட்டேன். எந்த அடிப்படையில என்று கேட்டேன். எந்த அடிப்படையில என்று கேட்டேன். அவள் சொன்னாள், எங்களுக்கு எதையும் செய்வதற்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னாள். நான் அவளோடு காரிலே சென்று கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், உங்க நாட்டில் சுதந்திரம் இல்லை என்கிறத ஒரு நிமிஷத்துல நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்னேன். திடீரென்று பின்னதாக இருந்து போலீஸ் லைட் பிளாஷ் பண்ணிட்டு வேகமாக வந்த போலீஸ் கார் முன்னதாக போய்கொண்டிருந்த காரை மறித்து அவனை நிறுத்தினது. என்னவென்றால் அவன் ட்ராக் மாறி ஓட்டி விட்டான், மஞ்சள் கோட்டை தாண்டி விட்டான். நான் சொன்னேன், நீ சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறாய் பார், உன்னுடைய சுதந்திரம் ஒன்றும் செயல்படலை. எங்க ஊருக்கு வா, எங்கேயும் ஓடலாம். யாருக்கு சுதந்திரம் அதிகம்? நீ என்ன சுதந்திரத்தை குறித்து நீ பேசுகிறாய்? யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல்டு ஃப்ரீடம். நீ கேட்கப்பட்ட ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ரீடம் தான் இருக்கிறாய். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. எங்க ஊர் பஸ்ல மேல போலாம், கீழே போலாம், எங்கேயும் போலாம். உங்க ஊர்ல அப்படி போக முடியாது தெரியுமா என்று போது அவள் ஓ என்று சிரித்து விட்டு, then you must be proud to be Indian என்று சொன்னாள். அவள் ஒரு வாலிப பெண். அவள் சொன்னாள், I would like to call myself an Indian by marrying an Indian. ஒரு இந்தியனை திருமணம் செய்து நான் இந்தியாக்காரி என்று சொல்வதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னார். நம்ம தான் நம்ம நாட்டை குறை போட்டிருக்கோம். பட் அவள் அடுத்த கேள்வி கேட்டார், then why India is not progressing and coming to the front line? ஏன் ஐயா நான் சொன்னேன், எங்க நாட்டுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருக்கு. There I agree. ஐயா, குஷ்டரோகம் பிடிச்சிருக்குது. கருப்ஷன் என்கிற குஷ்டரோகம், பொறாமை என்கிற குஷ்டரோகம், ஒருவர் காலை ஒருவர் இழுத்து போடுகிற குஷ்டரோகம், பாவம் என்கிற குஷ்டரோகம் என்னுடைய நாட்டை பிடித்திருக்கிறது என்று நான் அவளுக்கு சொல்லி, அவளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியத்தை சொல்லும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். நான் ஒரு காரியத்தை தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு இந்திய மண்ணிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ ஜனங்கள் அனைவரும் இந்த கண்ணோட்டத்திலே கொஞ்சம் பார்ப்பீர்கள் என்றால் யார் தேவை என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நாகமானோ குஷ்டரோகியாயிருந்தான். பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவனால், எல்லா பலமும் உடையவன். ஆனால் குஷ்டம் அவனை பாட்டி பதற்றி கொண்டிருக்கிறது. மற்றவரிடத்திலே சொல்லக்கூடாதது, மற்றவர்களிடத்திலே காண்பிக்க கூடாதது, மற்றவர்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லாதபடி ஒவ்வொரு நாள் இரவிலும் அவன் எத்தனை பாடுபட்டிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். குஷ்டரோகம் ஒட்டுவார் ஒட்டி என்று நம்பின நாட்கள் அவைகள். குஷ்டரோகத்தினுடைய சட்டை முதலாய் தொட்டுவிட்டால் குஷ்டரோகம் பரவிவிடும் என்கிற எண்ணமுடைய நாட்களில் வாழ்ந்து வந்தான். ஆகையினாலே அவனுக்கென்று ஒரு தனி பிளேட் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி டம்ளர் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி படுக்கை இருந்திருக்கும், அவனுக்கென்று எல்லாமே தனியாக இருந்திருக்கும். அவருடைய மனைவி தூரத்திலே நின்று நல்லா இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு போகிறவளாகத்தான் இருந்திருப்பான். ஏனென்றால் அவன் விரும்பியிருப்பான், you are so beautiful, don't touch me, you will also be a leper. நீயும் குஷ்டரோகியாக நடந்து திரிவதை நான் பார்க்க முடியாதபடி என்னை தொடாதே என்று மனைவியும் சொல்லி இருக்க வேண்டும். அவனுடைய மூச்சு அவனுடைய மனைவிக்கு வேறுபட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு குஷ்டரோகியினுடைய நிலைமையை. என்னுடைய தந்தை மிலிட்டரியில இருந்தபடினாலே கொஞ்ச நாட்களுக்கு பின்பு, நாங்களெல்லாம் பிறந்த பின்பு, திருமணமாகி நாங்களெல்லாம் பிறந்த பின்பு, 4 பிள்ளைகள் பிறந்த பின்பு அவர்கள் எப்படியோ அந்த பழைய ஞாபகம்
இமயமலை சாரலிலே இருந்த ஞாபகம் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அன்றையிலிருந்து எங்க அம்மா அவங்களுக்கு தனி பிளேட், தனி டம்ளர், தனி பெட்ஷீட், தனி தலையணை. எனக்கு இன்னமும் மறக்கவில்லை. My mother was a very loving woman. அன்றாக நேசிப்பார்கள், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்வார்கள், எல்லாத்திலும் ஜாலியாயிருப்பார்கள். நான் தான் குட்டி பையனாக வந்து அப்பா சிகரெட் அடிக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்தவர். ஏனென்றால் நான் பார்த்தேன், வாயிலே பேப்பரை வைத்து அவளை தீ வைக்கிறதை பார்த்து விட்டேன். அம்மாவிடத்துல வந்து சொன்னேன், வாயிலே நெருப்பு வைக்கிறார் அப்பா என்று. அன்றைக்கு நடந்த காரியம் இன்றைக்கு என்னை விட்டு அகலவில்லை. அங்க அப்பா வீட்டுக்குள்ளே வந்தார். அவர் சிகரெட் குடித்தது தெரியாமல் இருப்பதற்கு அமிர்தாஞ்சனம் தேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறார். வாயிலே ஒரு சாக்லேட் போட்டு இருக்கிறார். கொஞ்சம் சீரகத்தை எடுத்து மென்று கொண்டு வந்திருக்கிறார். எங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ளே கால் வைத்த உடனே, இனி இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்றால் குளித்து விட்டு தான் வர வேண்டும் என்றார்களே, பார்க்க வேண்டும். I was just 8 years old. 8 வயது. நான் கேட்டேன், அம்மா என்ன இந்த தண்டனை என்று. நீ தானடா வந்து சொன்னாய் அவர் சிகரெட் குடிக்கிறார் என்று. அன்றையிலிருந்து அவர் சிகரெட்டை விடும் வரை அவருக்கு தனி பிளேட் தான். ஒரு சிகரெட் குடிக்கிற மனுஷனுக்கு அந்த வரத்துனா, குஷ்டரோகம் அந்த மனுஷனுக்கு எந்த வரத்து வந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. He was tortured. உள்ளுக்குள்ளே புழுங்குகிறான். விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டு, ஆனால் வழி தெரியாது. மாஞ்சை உண்டு, ஆசை உண்டு, பாரம் உண்டு, நெருக்கம் உண்டு, அழுகை உண்டு, ஆனால் வழி தெரியாது. எப்படி போவது என்று வழி தெரியாது. இதற்கு தேவன் உபயோகப்படுத்தின 4 பாத்திரங்களை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுகிறேன். முதலாவது, நீங்கள் உடனே சொல்வீர்கள் அந்த சின்ன பெண்ணு தான் என்று. அவளை குறித்து நான் கடைசியாக பேசுகிறேன். சிரியாவின் ராஜாவையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு தேவன் செய்கிற செயல்களை பாருங்கள். சிரியாவின் ராஜாவை ஆண்டவர் அங்கே கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறார். எந்த நாட்டுக்கு போக வேண்டும்? இஸ்ரவேலுக்கு போக வேண்டும். இஸ்ரவேலும் சீரியாவும் சமாதானத்தோடு கூட வாழ்ந்ததா? இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேலிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த அந்த சின்ன பெண், இஸ்ரவேலுக்கு இவர்கள் படையெடுத்து போனார்கள். படையெடுத்து இஸ்ரவேலை தாக்கி, இஸ்ரவேலை அழித்து, இஸ்ரவேல் மக்களை நொறுக்கி, அவர்களிலே சிலரை கொன்று குவித்து விட்டு, அவர்கள் வீட்டிலே தங்களுக்கு உதவக்கூடியவர்களை வேலைக்காரியாக வைப்பதற்கு எடுத்துக்கொள்ள கொண்டு வரப்பட்ட பெண் தான் இந்த பெண். இதிலிருந்து ஒன்று உங்களுக்கு தெரியுது, இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் சமாதானம் கிடையாது, பகைஞர்கள். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தன்னுடைய படை தலைவனுக்கு குஷ்டரோகம் போவதற்கு இஸ்ரவேலில் தான் வழி என்றாலும், அது மாற்றானுடைய வீட்டுக்குள் தான் நடக்கிறது என்றாலும், அது எதிரியினுடைய எல்லைக்குள் தான் இருக்கிறான் என்றாலும், அவனுக்கும் கடிதம் தருவதற்கு சீரியாவின் ராஜா தயங்கவில்லை. இன்னைக்கு இந்த காரியம் மட்டும் நம்ம சபைக்குள்ள ஏற்பட்டுனா எவ்வளவு நல்லா இருக்கும் ஐயா. ஒண்ணு ஆவிக்குரிய விதத்துல அல்லேலூயா போடுகிற 2 பாஸ்டர்கள் நாகமானின் குஷ்டரோகம் போவதற்கு அந்த ராஜா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அனுப்பி கொடுப்பான் என்றால், இன்றைக்கு தேசத்தின் குஷ்டரோகத்தை கண்டிருக்கிற 2 போதகர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றால், இசைந்து செல்வதற்கு ஒரு தடையும் இல்லை. எதிரிதான், அழிக்கிறவன் தான், நொறுக்கிறவன் தான், நஷ்டப்படுத்தினவன் தான். ஒருவன் நஷ்டப்பட்டவன், அடுத்தவன் நஷ்டப்பட்டவன் படுத்துகிறவன். கவனியுங்கள் கொஞ்சம். ஒருவன் நஷ்டப்படுத்துகிறவன், ஒருவன் நஷ்டப்பட்டவன். இஸ்ரவேல் நஷ்டப்பட்டவன், சீரியா ராஜா நஷ்டப்படுத்தினவன். நஷ்டப்படுத்தினவன் தனக்கு வேறு வழி இல்லை, இதுதான் வழி என்றால் கடிதம் கெடுப்பதற்கு அஞ்ச மாட்டான் ஐயா, அஞ்ச மாட்டான், அஞ்ச மாட்டான். ஏனென்றால் ஒரே ஒரு நோக்கம், நாகமானுக்கு குஷ்டரோகம் போக வேண்டும். இன்றைக்கு சங்கங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே எத்தனை அடிபிடி, எத்தனை போட்டி. அது மிஷனரி ஊழியம் சொன்னா உள்ளவே விட மாட்டார்கள். Why we don't encourage missionary services in the church? சபைகளிலே இந்த தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கவோ, இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுக்கவோ ஜனங்கள் அல்லது போதகர்கள் அல்லது ஊழியர்கள் விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன ஐயா? இந்த எதிரியின் ராஜா ஆண்டவனை அறியவில்லை ஐயா.
அவனை குறித்து நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? எலிசாவிடத்துல சொல்கிறான் சுகமான பின்பு, எனக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மாத்திரம் கொடுக்கணும். எப்போ? என்னுடைய ஆண்டவன் தன்னுடைய தாகோன் கோயிலிலே கும்பிட போகும்போது அவனுக்கு கைலாகு கொடுக்கிறதுக்கு நானும் போய் அவன் கும்பிடும் போது நானும் குனிய வேண்டிய அவசியம் உண்டு. இதை என் ஆண்டவராய கர்த்தர் மன்னிப்பாராக. Who is that? வயசானவன், நடக்க முடியாதவன், சூலித்து இருக்கிறவன், சீரியாவின் ராஜாவுக்கு பலனில்லை, சாக போகிற நிலைமையில இருக்கிறவன். அவனுக்கு ஒரு கை தாங்கு கொடுக்கிறதுக்கு படையத்தவன் கூட இருக்க வேண்டும். அவன் குனியும் போது குனிஞ்சால் தான் இவன், இல்லை என்றால் கீழே விழுந்து விடுவான். அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ராஜா, அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு குஷ்டரோகியா இருக்கிற தன்னுடைய மனிதன் விடுதலையாக வேண்டும் என்கிற பாரம் இருக்குமானால், சகோதரா சகோதரியே, உனக்கும் எனக்கும் எத்தனை பாரம் இருக்க வேண்டும், எத்தனை ஆதங்கம் இருக்க வேண்டும், எத்தனை தாக்கம் இருக்க வேண்டும், எத்தனை பொறுப்பு இருக்க வேண்டும். I praise God for that character. அந்த வரிகளை ஆண்டவர் எனக்கு எழுதி வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். இந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்குள்ளே வீறிட்டு எழுப்புகிற ஒன்று, I can go with anyone for the sake of the kingdom of God. என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக, என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அது சத்ருவானாலும் சரிதான், என்னை வெறுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை ஒதுக்கிறவரானாலும் சரிதான், என்னை நேசிக்காதவர்களானாலும் சரிதான், பரவாயில்லை. Take a stand today, children of God. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு காரியம் யோசித்து பாருங்கள். அவனுக்கு நோக்கமெல்லாம் நாகமானுடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய நிலைமை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய கண்ணீர் மாறிவிட வேண்டும் என்பதில் ஒரு பெரிய துடிப்பு. தேவஜனமே, தேவனை அறிந்திருக்கிற நாம் விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திற உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இப்ப லேட்டஸ்ட் ட்ரிக் சிலர் மிஷனரி ஊழியத்தை நாங்க ஆதரிக்கின்றது நோட்டீஸ் வாங்கி வச்சுட்டு அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க. பயம் பயம் ஆட்டி எங்கேயாவது போயிட்டா நான் காணிக்க போயிருமே. அடப்பா, ஐயா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது காணிக்கையா நினைச்சு ஆரம்பிச்சோம் ஐயா. இல்லை ஐயா,
ஆத்துமாக்களை நினைத்தல்லவோ. அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவதற்கு தேசமெங்கிலும் தேவனை அறியாத பகுதிகளுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்கிற பாரம் தாக்குவதனால் அல்லவோ ஊழியத்தை ஆரம்பித்தோம். நல்ல வேலைகளை விட்டு வந்தவர்களும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி மாறிட்டாங்க. நல்ல வேலையை தான் விட்டு வந்தாங்க, நல்ல சம்பளம் தான் வாங்கினாங்க, நல்ல வசதியோடு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார்னு ஊழியத்துக்கு வந்தாங்க. ஊழியத்துக்கு வந்த உடனே அப்படியே அடக்கோழி மாதிரி எல்லா கொஞ்சம் தாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க போயிடாத, இங்க போயிடாத, அங்க போயிடாது. இது எங்கய்யா வந்து சீரியாவின் ராஜா உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பானாக. I don't mind to write a letter to somebody to recommend my man if at all the leprosy can go. Oh, oh, hallelujah. அருமையானவர்களே, உன் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னவருடைய அன்பு பிள்ளைகள் அல்லவா நாம். ஒருவன் உன் கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தையும் கொடு என்று சொல்லி போதித்தவர்களால் வந்தவர்கள் அல்லவா நாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பகைஞருக்காக, அடிக்கிறவர்களுக்காக, நொறுக்கிறவர்களுக்காக முதல் ஜெபத்தை சிலுவையிலையும் ஏறெடுத்த அவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம். நாம் எல்லையை தாண்ட வேண்டிய அவசியம் உண்டு. Let us cross the borders. Let us cross the borders of our tradition. Let us cross the borders of our denomination. Let us cross the borders of our language. Let us cross the border of our culture. Let us cross the border of everything. நம்முடைய கலாச்சார எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய மொழி எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய ஊழிய எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய டினாமினேஷனல் எல்லைகளை தாண்டுவோம், சபை பிரிவின் கொள்கைகளை தாண்டுவோம். தேசம் தேசம் அதற்கு குஷ்டரோகம் போய்த்தானாக வேண்டும், போய்த்தானாக வேண்டும். தெய்வ ஜனமே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். I boldly declare here. நான் தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும், ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என் ஆண்டவரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தேசம் தேவனை அறிவதற்கு நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஜெபக்குழுவாக இருக்கலாம், எந்த சபை என்பது எனக்கு இல்லை, தேசத்துக்கு ஜெபிக்கிறேன், நானும் வருகிறேன். அல்லேலூயா. ஒரு மிஷனரி ட்ரிப்பாக இருக்கலாம், ஒரு கிராம ஊழியமா இருக்கலாம். நீங்க எந்த சபை என்பது எனக்கு வேலையில்லை. இந்த ஸ்தாபத்தை, இந்த கிராமத்தை சந்திக்கிற வாருங்கள், வாருங்கள் பிரதர், ஐ கேன் கோ. இந்த நகரத்தை பிடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு யோவாப் என்கிற ஒரு ராஜாவின் சேனாதிபதியாக இருக்கிறான். தாவீது ராஜாவின் சேனாதிபதி யோவாப் அவன் தம்பியாகி அபிசாயை பார்த்து சொல்கிறான், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் வா. எப்படி தம்பி, நீ தளர்ந்தா நான் இருக்கிறேன்டா, நான் தளர்ந்தா நீ வந்துடணும்டா, அவ்வளவுதான். நம்ம நான் சொல்லிப்போம், தம்பி நான் தான் சீனியர், நான் தான் ரொம்ப நாளா இருக்கிற ஆளு, நான் தான் ரொம்ப நாளா கேப்டனா இருக்கிற ஆளு, நீ இப்பதான் வந்திருக்கிற ஜூனியர், நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ண நான் வந்து உதவி செய்றேன், தைரியமாயிரு, அப்படி சொல்லியிருப்பான். நன்றாய் கவனியுங்கள். இங்க நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, எலிசாவை குறித்து பின்னதாக பேசுகிறேன். நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? யோர்தான் நதியிலே போய் 7 நேரம் முழுகு, நீ சுகமாவா என்று சொல்லப்படுகிறது. நாகமான் என்ன பதில் சொல்லுகிறான் என்று பாருங்கள். 5வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்த்தும் எங்கள் சிரியாவிலே இருக்கிற தமஸ்குவின் நதியாய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி, கொஞ்சம் நல்லா கவனிங்க. you can understand the mood of நாகமானுடைய கொஞ்சம் மூட கொஞ்சம் பாருங்க.
பயங்கர கோபம். நான் நினைச்சபடிதான் நடக்கணும், அப்பதான் நம்ப வேண்டாம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அதே நிலைமை தான். கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க எல்லாரும் இதே நிலைமை தான். அவங்க நம்ம அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் செயல்பட்டா நம்ம ஆண்டவர் உண்மை ஒண்ணு நம்புவாங்களாம். அல்லேலூயா. வரணுமா தடவணுமா, அதுவும் குஷ்டரோகத்தை இவன் பெஞ்சாதியே தொடமாட்டான், ஆனா ஊழியக்காரன் தொட்ட மாட்டேப்பா. இவருக்கு அவ்வளவு பெரிய, நான் பிராமணன் ஆக்கும், நான் பெரிய ஜாதிக்காரன் ஆக்கும், நான் இப்படி இறங்கி வரக்கூடாதாக்கும் என்கிற திமிர். குஷ்டரோகியா இருந்தாலும் திமிருக்கு குறைச்சல். பெஞ்சாதி கைய வச்சு சோறு ஊட்ட மாட்டா, ஆனா திமிரு மட்டும் குறையல இந்த ஆளுக்கு. என்னதான் வெளியே தடவி கொடுத்து அப்படி சோப்பு கொடுப்பான்னு நான் நினைத்திருந்தேன். இவன் என்னடான்னா அவங்க ஒரு சாக்கடை கூவத்துல, சாரி நான் யோர்தான்ல முழுக சொல்லி, ஹல்லேலூயா, நல்ல கவனிங்க, இதுல முழுக சொல்லிட்டு போயிட்டான். எங்க ஊர்ல அப்புனா இல்லையா, எங்க ஊர்ல பர்பார் இல்லையா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவனுக்குள்ளே சுய பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற கலாச்சார பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற தேச பக்தி என்கிற விரி அவனை எதிர்த்து நிற்க வைக்கிறது. இந்த ஆளை மடக்கிறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் யார் தெரியுமா? ஹலோ, அடுத்த வசனம் வாசிங்க. அவனுடைய வேலைக்காரர்கள். அல்லேலூயா. சில நேரம் இவளை பெரிய படிச்ச ஆட்கள் எல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஆட்கள் தான் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. இந்த திமிரு பிடிச்சி இப்படி பேசி அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்ற ஆளெல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்கிறது 4th grade எம்ப்ளாயி. அல்லேலூயா. ஆனா 3rd grade சொன்னா கூட ஒத்துக்கிட மாட்டீங்க, 4th grade. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கும் கையை பார்த்து சொல்லுங்க, 4th grade உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்துவாரையா? 4th grade உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்தித்தான் ஆவாரையா, ஆவாரையா. அவங்க மெல்ல பக்கத்துல போனா அவர்கள் போய் சொல்லுங்க வாசி. அந்த தீர்க்கதரிசி யமயமலையில போய் எவரெஸ்ட் கல்ல கொண்டு வந்தாலும் உன்னுடைய குஷ்டரோகம் போகணும்னா நீ ஏறி இருப்பல்லாடா. அப்படி ஒண்ணும் சொல்லவில்லையே. வெறும் ஸ்நானம் பண்ணும் சுத்தமாகணும் சொன்னா கரெக்டா போட்டான், பொட்டுல போட்ட மாதிரி போட்டான். என்ன பணம் கேட்டானா உங்ககிட்ட பதவி கேட்டானா, உங்ககிட்ட நீ கொண்டு வந்திருந்திய செங்கல் கட்டி மாதிரி தங்கம் கொண்டு வந்திருந்திய அதெல்லாம் கேட்டானா, நீ ஒட்டகத்துல ஏத்தி குதிரையில ஏத்தி பெருசு பெருசா அவனுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருந்திய அதெல்லாம் கேட்டானா? அதெல்லாம் கேட்கலையப்பா. அவனுக்கு கொடுக்கணும்னு இவ்வளெல்லாம் கொண்டு வந்திருந்த போது அதெல்லாம் கேட்காம உன்னைய போய் அங்க முங்கிட்டு போடான்னு சொன்னா, இதை செய்யறதுக்கு கூட மூளை இல்லாம இருக்கிறியாப்பா அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகா சொன்னான், தகப்பனே அப்பா. Glorious way they have presented the gospel. Hallelujah. எவ்வளவு அழகா gospel சொல்றான் பாருங்க. ஐயா, இன்னைக்கு மிஷனரிகளா போறதுக்கு பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் தேவையில்லை, சாதாரண ஆட்கள் தகப்பனேன்னு எவனையாவது கைய கால பிடிக்கிற ஆள் வேணும். மறுபடியும் சொல்கிறேன், சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சரியான நபரிடத்தில் சொல்லுகிறவர்களே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனால் எழுத்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த வேலைக்காரர்களுக்கு ஆண்டவரை தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், வந்த வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை என்று தெரியும். அந்த ஆண்டவர்கள் பற்றி அவர்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது. அவங்க வெறும் சுமை சுமக்கிறதற்கு வந்தவர்கள் தான், அவர்கள் கூட ஒத்தாசைக்கு வந்தவர்கள் தான். ஆனால் ஒன்று தெரியும், தேவ மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தேவ வார்த்தை. அந்த அறிவோடு கூட சரியான நேரத்தில் திசை திருப்பாம போயிருந்தாங்கன்னா நாகமான் குஷ்டரோகியாவே வாழ்ந்திருப்பார். இன்றைக்கு இந்தியாவுக்கு, தம்பி எனக்கு தியாலஜிக்கல் டிகிரி இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுகிறாயா? நெவர் மைண்ட். எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது என்று சொல்லுகிறாயா? டோன்ட் மைண்ட். எனக்கு
எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதாபப்பட தெரியும் ஐயா, எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதவிக்கப்பட தெரியும் ஐயா என்று நீ சொல்லுவாய் என்றார். கர்த்தர் உன்னை கொண்டு இந்த தேசத்தின் குஷ்டரோகத்தை மாற்ற முடியும். தகப்பனே, தகப்பனே, பெரிய காரியம் சொல்லியிருந்த நீர் செய்திருப்பீரே. இதைத்தானே சொன்னாங்க. யார் சொல்ல கேட்டான் தெரியுமா? நாகமான் இந்த ஆள் சொல்லதான் கேட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேலைக்காரர்களின் வார்த்தையை கேட்டு குஷ்டரோகம் போனது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டான். தேசத்திற்கு குஷ்டரோகியாக அல்ல, விசுவாசியாகவும் திரும்புகிறான். விசுவாசியாக மாத்திரமல்ல, பலிபீடத்தை கட்டி குடும்பத்தையும் அந்த தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறவனாக கடந்து செல்கிறான். எத்தனை பெரிய காரியம் நடந்து விட்டது. அந்த சிறு பெண்ணை பொறுத்து கொஞ்சம் பார்க்கலாம், வசிக்கலாம். 2வது 3வது வசனம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். ஐயா, இந்த நற்செய்தி கொண்டு வருவதற்கு தேவன் உபயோகப்படுத்தின இன்னொரு பாத்திரத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இவள் தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து பிடித்து இழுக்கப்பட்டு வந்த சிறு பெண். இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவருடைய காரியத்தை அறிந்திருந்த அவளுக்கு போதிக்கப்பட்டதெல்லாம் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அதுதான் அவளுக்கு தெரியும். சத்துரு வீட்டிலே வந்து ஏறி இருக்கிறாள். ஊரை விட்டு, நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு வந்து விட்டாள். போதிக்கப்பட்டதும் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பது. ஆனால் வந்த இடத்துல, தங்கி இருக்கிற இடத்துல தன்னுடைய நிலைமை பார்த்து அவள் அழவே இல்லை. ஏன் ஆண்டவரை எங்க கொண்டு வந்துட்டீங்க? ஏன் ஆண்டவரை எங்க அப்பா அம்மாட்ட இருந்து எங்களை பிரிச்சுட்டீங்க? ஏன் ஆண்டவரை எங்க மொழி பேசுறவங்கிட்ட இருந்து எங்களை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்திருந்தானா என்ன செஞ்சிருப்பா தெரியுமா? இதுக்கு காரணம் இந்த நாகமான் என்கிற படைத்தலைவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை தோய்க்கும் போது அதுல குஷ்டரோகத்தின் தழும்புகள், ரத்த கரைகளை பார்க்கும் போது எஜமாட்டிட்ட போய், எஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருப்பா தெரியுமா? தேவ ஜனத்தை தொட்ட அவனுக்கு குஷ்டரோகம் மட்டுமா வரும், எய்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இருப்பா. தனக்காக மாத்திரம் அழுது கொண்டிருந்தாள் என்றால் அவள் எப்படித்தான் பேசியிருக்க வேண்டும், அவள் அப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும். எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் சொல்லி இருக்கிறார். பாத்தியா, எங்க ஊரை தொட்ட உங்க வீட்டுக்காரர் குஷ்டரோகி ஆயிட்டான். அவளுக்கு ஒரு டாட்டா, அவளுக்கு பிடிச்சு ஒரு ஆட்டு ஆட்டி இருக்க வேண்டும். இல்ல இல்ல, தன்னுடைய வேதனைகளை அவள் நினைக்கவில்லை, மற்றவர்களின் வேதனை நினைத்து அதற்குரிய பரிகாரத்தை சொல்லுகிற பெரிய ஒரு பெண். அவளை சிறு பெண் என்று போட்டிருக்கிறது, அவளை நான் பெரிய ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக பார்க்கிறேன். இன்றைக்கு நம்முடைய துக்கம்தான் அநேக நேரங்களில் நமக்கு பெரிதாக தெரிகிறது. நம்முடைய வேதனைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறதுனால்தான் மற்றவருடைய வேதனையை நாம் பார்க்க கூடாதபடி மாறி, நம்முடைய பாடுகளே பெரிதாக தெரிகிறதுனால்தான் மற்றவருடைய பாடுகள் நமக்கு புரிவதில்லை. நம்முடைய சுகத்தை அதிகமாக விரும்புகிறபடியினால்தான் மற்றவர்கள் எக்கேடு கெட்டு போகட்டும், மற்றவர்கள் எப்படியும் அழியட்டும் என்கிற நிலைமையிலே நாம் கருசனையற்றவர்களாக மாறிவிட்டோம். சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்தான், அப்பாவையும் அம்மாவையும் விட்டு பிரிக்கப்பட்டவள் தான், வேறு மொழி பேசுகிற மற்றவர்களிலே, வேறு கலாச்சாரத்தின் மத்தியிலே அடிமையாக அடிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெண் தான். ஆனால் அவைகளெல்லாம் கடந்து தன் எஜமான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே கரிசனை கொண்டதினால்தான் தன் நாச்சியாரிடத்துல போய் எஜமான் இஸ்ரவேலுக்கு போனாரா நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த தேசத்தின் குஷ்டரோகம் மாற வேண்டுமா? இந்த தேசத்தின் பாவ காரியங்கள் மாற வேண்டுமா? இந்த இந்தியாவின் குஷ்டம் மாற வேண்டுமா? ஒன்று தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு மக்கள் இங்கு கொண்டு எழும்பித்தான் ஆக வேண்டும். என் சுகம் அல்ல, என் எதிர்காலம் அல்ல,
என்னுடைய தேவைகள் அல்ல, என்னுடைய நிலைமைகள் அல்ல, அழிந்து போகிற மக்களுடைய நிலைமைக்கு முன்னிடம் கொடுப்பேன் என்று சொல்லி தியாகத்தோடு கூட செயல்படக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் எழுப்பித்தான் ஆக வேண்டும். என்ன சொல்ல போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு 3 முக்கியமான ஆளுகளை காண்பித்துக் கொடுத்தேன். ஒருவரும் பெயரற்றவர்களே. சிறுபெண் பெயர் தெரியாது, வேலைக்காரர்கள் பெரிய தெரியாது, சீரியாவின் ராஜா பெயர் தெரியாது. பெரிய பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல, பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்கு அதே சவாலைத்தான் தேவன் வைக்கிறார். இன்றைக்கு புறப்பட்டு போகிற அந்த வேலைகளை போல் தாங்குகிறவர்கள் வேண்டும். இணைந்து செயல்படக்கூடிய சீரியாவின் ராஜாவை போன்றவர்கள், சத்துருவின் எல்லைக்கோட்டையும் தாண்டி செல்லக்கூடியவர்கள் தேவை. தங்களுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் மேன்மைப்படுத்தாதபடி மற்றவர்களின் துக்கத்தை தனது துக்கமாக மாற்றிக் கொள்கிறவர்கள், தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. இறுதியாக எலிசா என்கிற தீர்க்கதரிசி, அவனை போல ஆட்கள் இன்றைக்கு தேவை. அவனை குறித்து அநேக காரியங்களை சொல்வதற்கு வாஞ்சி உண்டு, ஆனால் நேரமில்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அவன் வெளியே வந்து கூட நாகமானை பார்க்க முடியவில்லை. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறார்னு சொன்னா நமக்கு காலே கீழே நிற்காது. வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறாருன்னு சொன்னா வெளிநாட்டுல இவர் ஐஸ் விப்பாரா இருக்கும், நமக்கு காலே கீழே நிற்காது. ஃபாரின் நமக்கு கொஞ்சம் எப்பவும் மோகம் தானே. நம்ம நாட்டு பொருள் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் மேட் இன் தாய்வான்னு போட்டிருந்தா கூட வாங்கிடும். நல்ல அந்த காரியத்துல அவனை ஒருவரும் அசையிட. சீரியாவின் மகா பிரதான பராக்கிரமசாலி வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? குஷ்ட ரோகம் சுகமாக வேண்டும் வந்திருக்கார். போய் குளிக்க சொல்லு. Hallelujah. He never give a place for the prestige of somebody. No. அது மாத்திரம் இல்ல, அவன் குளிச்ச உடனே சின்ன பிள்ளை போல மாறிட்டான். வந்துட்டு தங்கத்தை கொடுக்கிறான், வெள்ளியை கொடுக்கிறான். போதுன்னா அவன் இந்த வார்த்தை வாசிக்க ரொம்ப அழகாக இருக்கிறது. வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதியிலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் உமது அடியேன் அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தினாலும் நம்ம உடனே ஒரு வீடியோகிராஃபரை கூப்பிடுடா, படம் போடுடா, உடனே அதையே வச்சு ஊர் முழுவதும் உலகத்திலே தீர்க்கதரிசி ஒருவன் உண்டென்றால் இப்படித்தான் இருப்பான் என்று நாமும் படம் போட்டிருப்போம் அல்லவா? அது மாத்திரம் இல்ல, அவன் வாங்க வேண்டும் என்று தாங்குறான், கெஞ்சுறான். போடா, வேண்டாம், தட்டுதல் பண்ணிவிட்டான். பொருள் ஆசையை சாராத தேவ மனிதர்கள் எழுப்பியாக வேண்டும். பேருக்கும் பொருளுக்கும் தன்னை விட்டு போடாத தேவ மனிதர்கள் எழுப்பினால் தேசத்தின் குஷ்டம் மாறியே தீரும், மாறியே தீரும். தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த பெரிய தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் வேதனை மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் ஏக்கம் மாறுவதற்கு இப்படிப்பட்ட 4 பேரை ஆண்டவர் இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சத்துருவையும் நேசிக்கத்தக்கதாக இசைந்து செயல்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு தேவன் விட்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை உங்களை ஆண்டவர் மற்றவர்களை கெஞ்சியாயிலும் அவர்களை திசை திருப்புவதற்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக மாற்றுவதற்கு அனுப்புவதற்கு தேவன் உங்களை ஆயத்தமுள்ள பாத்திரமாக எண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களை
இன்றைக்கு இந்த சிறு பிள்ளை போல தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, தன்னுடைய வேதனையின் மத்தியிலே, தன்னுடைய கண்ணீரின் மத்தியிலே மற்றவர்களின் காரியங்களை, தேவைக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த நிலைக்கு உங்களை தேவன் அழைக்கலாம். அல்லது பொருளாசைக்கு தன்னை விட்டு போடாத ஒரு தேவ மனிதனாக, தேவ வார்த்தையை வாயிலே உடையவனாக தேவன் உங்களை அழைக்கலாம். எப்படி அழைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நிலைமையில உங்களை தேவன் அழைக்கிறார். எப்படியாயும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் போன ஒரு கேயாசியும் அந்த அதிகாரத்தில் உண்டு. இந்த 4 பேருட்டையும் காணப்பட்ட காரியம், இந்த இல்லாத ஒரு கேயாசி உண்டு. இவன் எலிசாவிற்கு கையாளுதான், எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்ச்சவன் தான். ஆனா இவன் போய் என்ன வாங்கி கொண்டு வந்தான் சொல்லுங்க? கொஞ்சம் மாற்று வஸ்திரம், கொஞ்சம் 2 தாலந்து வெள்ளி வாங்கி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சந்ததிக்கு குஷ்டரோகத்தையும் வாங்கி கொண்டு வந்து விட்டான். அவன் விட்டுட்டு போனத முழு சந்ததிக்கும் குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டு வருகிறான். ஐயா, ஏன்? சுயத்துக்காக வாழ்ந்து விட்டான், சுயத்துக்காக ஜீவித்து விட்டான். சுயமே அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மையமாக மாறிவிட்டது. ஆகையினால் அந்த 4 விதமான கூட்டத்திற்கு கடைசியில அந்த கேயாசியின் குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சுயத்துக்காக வாழ்கிறவர்கள் விடப்பட்ட குஷ்டரோகத்தை குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஐயா, மறந்து போகாதீர்கள். எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் இந்த நேரத்தில் அசைய வேண்டாம். தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஐயா, புரிந்து விட்டது, இதை புரிந்து கொண்டேன், இதனுடைய காரியங்களுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் தயவு செய்து அமைதியாக எழுந்து நிற்கும்படியாக, இந்த 4 பேரிலே ஏதாயிரம் ஒரு கூட்டத்தில் நானும் பங்கு பெற வேண்டும். இந்த தேசம் தேவனை அறிவதற்கும், இந்த தேசத்தின் வேதனைகள், குஷ்டம், காரியங்கள் மாறுவதற்கு ஏதாவது ஒரு நிலையில் நானும் செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து இருக்கிற இடத்திலே எழுந்து நில்லுங்கள். உனக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், உனக்காக வாழ்ந்தது போதும், உனக்காக வாழ்ந்தது போதும், உனக்காக வாழ்ந்ததும் உன்னுடைய காரியங்களுக்காக ஓடினதும் போதும். தேசம் தேவனை அறிவதற்கு எப்படியாயினும் எதையாயினும் செய்வதற்கு நீ ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லு. ஒரு சிறு கூட்டத்தை வைத்து பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தான்